அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, பங்குனி மாசத்தோட முதல் நாள். 10 ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும், 10 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை, இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி. மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில பங்குனி மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்தை பத்தியும், அந்த ஒரு நிமிஷத்துல நிலைவாசல்ல இந்த வார்த்தைய சொல்லி இந்த ஒரு பொருளை நீங்க ஊதி விட்டாலே போதும், அடுத்த நிமிஷமே 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல சர்க்கரைய வச்சு, 1 ஸ்பூன் சர்க்கரைய வச்சு செய்ய வேண்டிய சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே கட்டுக்கட்டா பணம் சேர்றதுக்கு இந்த சர்க்கரை பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் 2 அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 15. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அதே மாதிரி சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல வரக்கூடிய 6ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில வரும்போது அந்த நாள் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இந்த 369ல 3ங்கிற நம்பர் மார்ச் மாசத்துக்குரிய நம்பர். அதனால மார்ச் மாசம் ஃபுல்லாவே இந்த 369ங்கிற சேர்க்கை அடிக்கடி நமக்கு வரும். இந்த மாதிரியான நாட்களை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியில டைரக்டாவே வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 3வது மாசம். இன்னைக்கு தேதியோட கூட்டுத்தொகை 6. அதே மாதிரி இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 10 ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பணவசிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இதை தவிர பேனா, பென்சில், மார்க்கர் கூட நமக்கு தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாம எந்த ஒரு விஷயத்தையும் எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. முழுக்க முழுக்க இந்த பரிகாரம் உங்க நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யும். அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். சரி,
10 ரூபாய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது. சப்போஸ் உங்ககிட்ட 10 ரூபாய் நோட்டு இல்லைன்னா எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 500 ரூபாயா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படும். அதே மாதிரி இந்த ரூபாய் நோட்டை இந்த பங்குனி மாசம் ஃபுல்லா நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூபாய் நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, மாசத்தோட முதல் நாள்ல 11 மணி 11 நிமிடம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 11 மணி 11 நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க கைகளை கழுவினதுக்கு அப்புறமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கை கழுவக்கூடிய பரிகாரம் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் போது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, உங்க கைகளை எப்பயும் போல தண்ணீரால வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி கைகளை வாஷ் பண்ணிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாள் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீரணும், பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை உங்க உள்ளங்கையில, அதாவது இடது கையில வச்சு நீங்க தேங்க. ரூபாய் நோட்டை நாம மடிச்சுதான் வச்சிருப்போம். இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை உங்க வலது கையால பிடிச்சுக்கிட்டு இடது உள்ளங்கை ஃபுல்லாவே நீங்க இந்த ரூபாய் நோட்டால தேங்க. இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா அந்த ரூபாய் நோட்டை விரிச்சு வச்சு 1 நிமிஷம் அந்த ரூபாய் நோட்டை நல்லா உத்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் உங்க மனசுக்குள்ள பதியிற மாதிரி நீங்க பாருங்க. இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க. நம்ம பாய் சுருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி சுருட்டணும். அதாவது நாம கல்யாண வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாழை இலைய நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி மடிச்சு வைப்போம். அதே மாதிரி இந்த பணத்தை உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க சுருட்டிக்கோங்க. அதாவது பணம் உங்களை தேடி வரணுங்கிறதுக்கான சிம்பாலிக்கான விஷயம் தான் இது. சரி, இப்படி இந்த 10 ரூபாய் நோட்டை சுருட்டினதுக்கு அப்புறமா இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷனை குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஏஞ்சல் நம்பரும் ஸ்விட்ச் வேர்டும் சேர்ந்த காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஜாக்பாட் 520. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஜாக்பாட் 520. இதுல ஜாக்பாட்ங்கிறது ஸ்விட்ச் வேர்டு, 520ங்கிறது ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை 520ன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்ல 5200 கூட நீங்க சொல்லலாம். ஆனா 520 520ன்னு சொல்லி நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இந்த வார்த்தையையும் ஏஞ்சல் நம்பரையும் சேர்ந்த காம்பினேஷனை தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பர்ஸ்ல கூட வச்சுக்கலாம். 1 மாசம் வரைக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க செலவு பண்ணக்கூடாது. செலவு செய்யாம இருக்கிறதுக்கு அடையாளத்துக்கு வேணும்னா இந்த ரூபாய் நோட்டை ஏதாவது ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்லயோ துணிலையோ முடிச்சா போட்டு நீங்க வச்சிருங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவை இந்த ரூபாய் நோட்டு நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 10 ரூபாய் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். பங்குனி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 10 ரூபாயை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள், மளிகை சாமான் வாங்குறதுக்கு இந்த 10 ரூபாயை நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மாசத்தோட முதல் நாள்ல
எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலனும் மாற்றமும் நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.